ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கிட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இறால் தொக்கு. ஸோ ரொம்ப கமகமான வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இறால் பொறுத்த வரைக்குமே வந்துட்டு மீனை விட இது ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மீனும் நல்லது தான், ஆனால் அதை விட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அது மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா, டயட்டில் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இறால் தொக்கு எடுத்துக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து வெயிட்டை வந்து அதிகப்படுத்தாமல் பார்த்துக்கும், வெயிட்டை கரெக்டாகவே வச்சுக்கும். ஸோ இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது மெமரி பவர் அதிகமாக கிடைக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஸ்கில்லெட் இருக்கனால எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா நல்லா வந்து ஒரு வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இறால் தொக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி பூ சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி வந்து சம அளவு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணுமோ சேம் அதே அளவு தக்காளி எடுத்துக்கணும். நான் 2 பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். கூடவே 4 தக்காளி எடுத்திருக்கேன். கட் பண்ணி பார்க்கும்போது அளவுகள் வந்து ஒரே அளவுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து இந்த டைம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இடையில எடுத்துட்டு கலந்து விட்டுகிட்டே இருங்க, இல்லைனா கரைஞ்சிரும். ஒரு 2 or 3 டைம்ஸ் கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கு இடையில ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரானை வந்துட்டு இறால் வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் கரைஞ்சிராமல் இருக்கும். ஸோ இது மாதிரி நல்லா கிளறினதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நல்லா வந்து தக்காளிலாம் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா தூள் சேர்க்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், அதாவது காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அண்ட் தென் வந்து மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கரம் மசாலாவில் வந்து நான் ஜீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே நாங்கள் அரைச்சிருவோம், வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. ஸோ இல்லைனா நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக சோம்பு தூளும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி எங்களுடைய கரம் மசாலா இதெல்லாம் இருக்கிறனால நான் விட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இறால், அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இந்த இறாலில் இருக்க தண்ணியிலே நல்லாவே வெந்துடும். ஆனால் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் போல் இதில் உப்பு சேர்த்துட்டு அது கூட அந்த உப்பு கரையிறதுக்காக, அதாவது ஒரு பக்கம் பிடிக்காமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக வேண்டி கொஞ்சம் போல் ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவான தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உப்பு நல்லா கரைஞ்சிட்டு எல்லா பக்கமும் கரெக்டான ஆட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நான் லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது ரொம்ப குறைவான தீயில் வச்சிடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் போல் நீங்கள் வேக வச்சு இறாலை வெளியே எடுத்துடணும். ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இறால் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கரெக்டாக டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கமகமான வாசனையான சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். பாய், தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.